குழந்தைகளுக்கு உரம் விழுந்தால் அழுது கொண்டே இருப்பார்கள். தாய்ப்பாலும் அருந்த மறுப்பார்கள். உடனேயே நம் வீட்டு பெரியவர்கள் சற்று கனமான துணியினை விரித்து நடுவில் குழந்தையை படுக்க வைத்து உருட்டி விடுவார்கள். இவ்வாறு உரம் எடுத்து முடித்ததும் குழந்தையின் காதை நீவியும் விடுவார்கள். இன்னும் சிலரோ குழந்தையை தலைகீழாக தொங்கவும் விடுவர். இந்த வைத்தியம் முக்கியமாக நமது தமிழ்நாட்டில்தான் அதிக காலமாக நடைமுறையில் உள்ளது. ஒரு குழந்தை அழுவதற்கு பசி, வயிற்று பிரச்சனை, டயப்பரால் ஏற்படும் அசௌகரியம், அதிக அளவு பால் அருந்து விடுதல் போன்ற பல காரணங்கள் இருக்கிறது. சில குழந்தைகள் காரணமே இல்லாமலும் அழுவர். இதை பற்றி எல்லாம் அறியாமல் இவ்வாறு ஈடுபடும் பொழுது குழந்தையின் மெல்லிய கழுத்து தசைகள் சேதமடைய வாய்ப்பிருக்கிறது. இன்ட்ராக்ரேனியல் பிரஷர், அதாவது மூளையில் அதிக அழுத்தம் ஏற்பட்டு மூளை பாதிப்பை ஏற்படலாம். சிலர் ஒரு முறை உரம் விழுந்தால் இன்னும் 3 முறை நிச்சயம் விழும் என்கின்றனர். இவையெல்லாம் விடுத்து உங்கள் குழந்தை நல மருத்துவரை அணுகுதலே உசிதம். இல்லையெனில் அது பெரும் அனர்த்தத்தில் தான் முடியும். நன்றி.